இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். வாடகை பணத்தை இஎம்ஐயா கட்டுங்க. சொந்த வீடு வாங்குங்க. ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 லக்ஸரி 2 BHK அபார்ட்மெண்ட்ஸ் 79 lakhs. போரூர் காட்டுப்பாக்கம் ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட் அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ உங்க அசர்ட். For bookings call 8682089820. தீய சக்தி என்றால் அது திமுக, தீந்து போன சக்தி என்றால் அது அதிமுக அப்படின்னு உருவாகி இருக்கு. போட்டா வந்தாலும் அதை வந்து அண்ணே 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 அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை இறந்து போச்சு. அதெல்லாம் என்ன பாவம் செஞ்சு அப்படின்னு கண் கலங்குகிறார். அந்த கண் கலங்கக்கூடிய அந்த குடும்பத்தாருக்கு உதவ வேண்டும் என்பதுதான் மனிதநேயமிக்க ஒரு அரசியலில் இருக்கின்ற முதல்வருடைய பங்கு. இது எந்த ஆட்சி காலத்தில் நடந்தது? திமுக ஆட்சி காலத்தில் நடந்தது. ஏன் திமுக அவர்களுக்கான எந்த வகையான இழப்பீடு தொகை வழங்கவில்லை? இறை கவர்ச்சியை பார்க்க வந்த கூட்டத்துக்கு நீங்க எப்படி அரசு பணி கொடுப்பீங்கிற மாதிரி சீமான் அவர்களும் எனக்கு விமர்சனத்தை இருக்கிறார். எம்ஜிஆரை மட்டும் தூக்கி பேசுறீங்க. எம்ஜிஆரை வந்து பார்க்க வந்தாலும் என்ன கவர்ச்சி? ஜெயலலிதா தூக்கி வந்து பார்க்க வந்து என்ன கவர்ச்சி? உதயநிதி ஸ்டாலினை பார்க்க வந்து என்ன கவர்ச்சி? நம்ம இவ்வளவுலாம் நீ நடிப்பீங்க, நீங்க வந்து என்ன கவர்ச்சிங்க பிரதர்? நான் பிரதர் பேசிக்கிட்டு இருக்கீங்க. கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, சம்பவம் நடந்ததுன்னா அப்போ நீங்க தானே ஓடுனீங்க, ஓடுன்னு சொல்றதை பத்தி நீங்க பேச என்ன தகுதி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்கலாம். ஓடுனாலும் திருப்பி வந்துட்டாருல, நிராகரிக்கப்பட்டு நீங்க தாங்க ஓடி ஒதுங்கிட்டீங்க. எங்க இருக்கிறீங்க? திமுக என்பது தீய சக்தி மட்டுமல்ல, அது ஒரு திருட்டு சக்தி. ஊழல் என்றாலே திமுக என்றாலே ஊழல். சயின்டிபிக் ஊழல் பண்ணக்கூடிய ஒரே கட்சி இந்தியாவிலே யாரு? திமுக. ஓட்டுக்கு வந்து காசு கொடுத்தா தான் ஓட்டு போட முடியும், ஓட்டு போடுவார்கள் என்ற இருந்த ஒரு சிஸ்டத்தையே மாற்றி அமைத்தது யார்? விஜய் அவர்கள். அப்ப விஜய் வந்து ஊழலை ஒழித்திருக்கிறார், சாதியை ஒழித்திருக்கிறார், மதத்தை ஒழித்திருக்கிறார், காசு கொடுத்தா ஓட்டு என்பதை ஒழித்திருக்கிறார். நிகழ்காலத்தில் இந்த ஊழல்வாதிகளாம் தூக்கி உள்ள போடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். திமுகவினர் இதுக்கப்புறம் அவங்களோட அரசியல் பண்ண முடியும். கரூர்ல தமிழ்நாட்டிலே நீ பண்ண முடியாது. அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது. ஏற்கனவே ஒரு முறை தோற்றார்கள். விஜய் அவர்கள் இந்த பேச்சு மூலமாக இரண்டாவது முறையும் தோற்கடித்து விட்டார். மிக தெளிவாக அடித்து நொறுக்கி இருக்கிறார். என்ன பேச மாட்டாருன்னு சொன்னாங்க. பேசின பேச்சுல அனல் பறக்குதுல. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் தம்பி. முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கரூர்ல பல விஷயங்கள் பேசினார். ஏறக்குறைய 10 மாதங்களுக்கு பிறகு இன்னைக்கு கரூர் மண்ணில் ஒரு கால் பட்டிருக்கு. இதை பார்த்துட்டு பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, பல பேர் கொண்டு கூச்சி இன்னைக்கு வந்து இவ்வளவு பேசுறாரு, இவரெல்லாம் இப்படி முதல்வர் ஆனார் அப்படின்ற மாதிரி திமுகவினர் பல பேர் கொந்தளிக்கிறாங்களே, இது உங்களுடைய கருத்து? தீய சக்தி திமுக கேக்குறீங்களா? ஆமா, நான் எப்படின்னா சொல்றது, தீய சக்தி அது ஒரு எதிர்கட்சி. உங்களை அறியாம ஆமான்ட்டீங்க வந்தீங்களா? இதை இயற்கை கட் பண்ணக்கூடாது, எடிட்டர் கட் பண்ணக்கூடாது, அடுத்து பேட்டி கொடுக்க மாட்டேன். அப்ப தீய சக்தி திமுக கேட்குறீங்கன்னா ஆமான்றீங்க. உங்களை அறியாமை தான் இங்க இருக்கிற யதார்த்தம். தீய சக்தி என்றால் அது திமுக, தீந்து போன சக்தி என்றால் அது அதிமுக அப்படின்னு உருவாகி இருக்கிறது. அப்ப தீய சக்தி வந்து இந்த நேரத்தில் குவான்னு கத்தத்தானே செய்யும். அவரே என்ன சொல்றாரு? நான் பெரம்பலூர் போனேன். போகும் பொழுது போலீஸ் அதிகாரிகள் என்னை தடுத்தார்கள். நான் உள்ள போகேன். அதே மாதிரி நான் வந்து உள்ள போறேன் கரூருக்குள்ள. அப்ப அந்த போலீஸ் அதிகாரிகள் என்னை தடுத்திருந்தால் நான் உள்ள எப்படி போயிருப்பேன்? அப்ப அவர்கள்தான் என்னை அழைத்து உள்ளே வளையத்தில் சிக்க வைக்க அழைத்து செல்கிறார்கள். அந்த உள்ளே நான் சென்றதால் அப்படிப்பட்ட ஒரு தீய நிகழ்வு, ஒரு எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு, அசம்பாவிதம் நடந்து விட்டது அப்படின்னு அவர் வருத்தப்படுறார். அந்த என்னுடைய போட்டாவை பார்த்து திரைப்படத்தில் ஓடுற போட்டா டிவியில் வந்துச்சுன்னா முத்தம் கொடுக்கக்கூடிய குழந்தை அங்கே இறந்து போயிடுச்சு. போட்டா வந்தாலும் அதை வந்து அண்ணே அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை இறந்து போச்சு. அதெல்லாம் என்ன பாவம் செஞ்சு அப்படின்னு கண் கலங்குகிறார். அந்த கண் கலங்கக்கூடிய அந்த குடும்பத்தாருக்கு உதவ வேண்டும் என்பதுதான் மனிதநேயமிக்க ஒரு அரசியலில் இருக்கின்ற முதல்வருடைய பங்கு. இது எந்த ஆட்சி காலத்தில் நடந்தது? திமுக ஆட்சி காலத்தில் நடந்தது. ஏன் திமுக அவர்களுக்கான எந்த வகையான இழப்பீடு தொகை வழங்கவில்லை? 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க, நிவாரணம். 10 லட்ச ரூபா நிவாரணம் கொடுத்தாங்க. ஏன் வேலை போட்டு கொடுக்கல? என்ன பிரச்சனையா? வேலை அவங்க அப்ப மட்டும் வேலையா? என்ன உதயநிதி அவர்கள் மாதிரி பேசுறீங்க? என்ன உதயநிதி மாதிரி பேசுறீங்களா? எதிர்கட்சி தலைவர் இல்லை, வேலை போட்டு நீ கொடுக்கணும்னா
ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நீ அந்த காலத்திலே வேலை கொடுத்துருங்க. தாத்தாவே வேலை கொடுக்கல. நம்ம கீழ்வெல்மணி தெரியுமா? அந்த அது அந்த அந்த நடந்துச்சு பார்த்து யார் ஆட்சி காலம்? திமுக ஆட்சி காலம். அது யாருனால? அங்கே இருக்கிற சாதி வெறியர்கள்னால. அப்போ அவங்கள பாதுகாக்க முடியாத அரசாங்கம் அந்த நேரத்தில் அவங்களுக்கான எந்த வகையான உதவியும் செய்யலை. குறிப்பாக வேலை வழங்கவில்லை. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா காலத்தில் போய் கும்பகோணத்தில் போய் குடிச்சாங்க, ஞாபகம் இருக்கா? மகாமகம் அது கொடுத்தாங்களா? அதுக்கும் கொடுக்கல. சரி, திருப்பி திமுக ஆட்சிக்கு வருவோம். தாமிரபரணி ஆற்றையில் கொலை செய்தாங்க, அடித்து கொண்டாங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்தாங்களா? கொடுக்கல. அப்போ நீ கொடுக்கல, இவர் கொடுக்குறாரு. ஆட்சி யாருக்காக? அதிகாரிகளுக்கு ஆட்சி. ஆட்சி யாரு? அமைச்சர்களுக்காக ஆட்சி. ஆட்சி யாருக்காக? மக்களுக்காக. அப்போ மக்கள் பாதிக்கப்படும் பொழுது மக்களுக்கு வந்து உதவி செய்ய வேண்டும் என்பது அரசாங்கத்தின் கடமை. அதை செய்திருக்கிறார்கள். அது உங்கள் ஒரு திரை கவர்ச்சியை பார்க்க வந்த கூட்டத்துக்கு நீங்க எப்படி அரசு பணி கொடுப்பீங்கிற மாதிரி சீமான் அவர்களும் நேற்று ஒரு விமர்சனத்தை இப்படி வைக்கிறாரு. இது எப்படின்னு எடுத்துக்கலாம் அவர் சொல்ற பேச்செல்லாம்? எம்ஜிஆரை மட்டும் தூக்கி தூக்கி பேசுறீங்க. எம்ஜிஆரை வந்து பார்க்க வந்தாலும் என்ன கவர்ச்சியா? திரை கவர்ச்சியா? இனக்கவர்ச்சியா? இல்லை என்ன கவர்ச்சிங்க? ஜெயலலிதா அம்மா தூக்கி வந்து பார்க்க வந்து என்ன கவர்ச்சி? உதயநிதி ஸ்டாலினை பார்க்க வந்தது என்ன கவர்ச்சி? டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஆரம்ப காலகட்டத்தில் அவர் வசனகர்த்தராக இருக்கும் பொழுது அப்போ இவருக்காக வந்து வாய்ப்புகள்லாம் வந்துச்சு. அது என்ன கவர்ச்சி? ஸ்டாலினே படம்லாம் நடிச்சிருக்கு. ஸ்டாலின் படத்தில் நடிச்சு பிளாப் ஆயிடுச்சு, விடுங்க. அதை வேணும், ஒரே ரத்தம் ரைட்டா, அது பிளாப் ஆகி போச்சு. அதை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இவரை பேசலாம். உதயநிதி ஸ்டாலின் நடித்த மன்னன் படம் ஓடிச்சோ இல்லையா? மன்னன் ஓடிச்சோ ஓடலையா? ஓடிச்சுல. நல்லா எல்லா படம் நல்லா உலக பரவலாக போச்சு. பிளாப்லாம் பெருசாக ஆகலை. அப்புறம் மனிதன்ற படமும் நல்லா தான். மனிதன படம் சூப்பர் படமுங்க. சும்மா ஒரு விளையாடு, நல்ல நடிகர் தாங்க. அப்போ நீங்கள் மட்டும் நடிகர் நடிச்சுன்னா ஒரே ஒரு கல் ஒரு கண்ணாடி. மொதல் படம் நல்ல நகைச்சுவையான படம். படம் ஓடி போயிருச்சு. கதிர்வேலன் காதலா அந்த படம் ஓடிச்சுல. அப்புறம் நிறைய படம் நல்லா ஹிட்லாம் கொடுத்துருக்காரு. நெஞ்சுக்கு நீதி நல்ல படம். அப்புறம் சமூக நீதி பேசுகிற படம். அப்போ இவ்வளவுலாம் நீங்கள் நடிப்பீங்க. நீங்கள் வந்து என்ன கவனிச்சிங்க பிரதர்? நான் பிரதர் பேசிக்கிட்டு இருக்கீங்க. வச்சு உங்களை வந்து சம்பவம் பண்ணிட்டாரு அங்கே வச்சு. ஆனால் நீங்கள் இன்னைக்கு கனிமொழி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நீ சம்பவம் நடந்துற அப்போ நீங்கள் தானே ஓடுனீங்க, ஓடுன்னு சொல்கிறத பற்றி நீங்கள் பேச என்ன தகுதி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்குறாங்களே. ஓடுனாலும் திருப்பி வந்துட்டார்ல. அப்படியே ஓடி போகலையில, ஒளிஞ்சு போகலையில, அழிஞ்சு போகலையில, மீண்டும் வெற்றி பெற்று மீண்டும் வந்து மக்களால் நீங்கள் நிராகரிக்கப்பட்டு நீங்கள் தாங்க ஓடி ஒதுங்கிட்டீங்க. எங்கே இருக்கிறீங்க? குடும்பம் ஒரு பக்கெட்டு, தாத்தா ஒரு பக்கெட்டு, அப்பா ஒரு பக்கெட்டு, அக்கா ஒரு பக்கெட்டு, அப்பா என்னங்க அப்பா இது, ஒரு பக்கெட்டு மாமன் மருமையன், என்னது நடந்துக்கிட்டு இருக்கீங்க அரசியலில்? முடிச்சிட்டார்ல சோழி. அதாவது நல்லா கேட்டுங்க பிரதர், திமுக என்பது தீய சக்தி மட்டுமல்ல, அது ஒரு திருட்டு சக்தி. எப்படின்னா எப்படி திருட்டு சக்தின்னு சொல்கிறீங்க? ஊழல் என்றாலே திமுக, திமுக என்றாலே ஊழல். சயின்டிஃபிக் ஊழல் பண்ணக்கூடிய ஒரே கட்சி இந்தியாவிலே யாரு? திமுக தான். அந்த ஊழலை ஒழித்து கொண்டிருக்கிறார். மக்கள் ஆதரவு இருக்கிறது. ஊழல் எங்கேயுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு தெரியவே கான்ட்ராக்டர், பிடபிள்யூடி கான்ட்ராக்டரில் நோ லஞ்சம். அதே மாதிரி உனக்கு பத்திரம் போடுறோமா, வீட்டு பத்திரம் பதிவு பண்ணுறோமா, அங்கே நோ லஞ்சம். ஏதாவது அதிகாரி லஞ்சம் வாங்கினா உடனே சொல்லுங்க அப்படின்றாங்க. இதுவரை நீ கேள்விப்பட்டீங்களா? அப்போ ஏங்க, ஓட்டுக்கு வந்து காசு கொடுத்தா தான் ஓட்டு போட முடியும், ஓட்டு போடுவார்கள் என்ற இருந்த ஒரு சிஸ்டத்தையே மாற்றி அமைத்தது யார்? இந்த தமிழக மண்ணில் யாருங்க? திரு விஜய் அவர்கள். அப்போ விஜய் வந்து ஊழலை ஒழித்திருக்கிறார், சாதியை ஒழித்திருக்கிறார், மதத்தை ஒழித்திருக்கிறார், காசு கொடுத்தா ஓட்டு என்பதை ஒழித்திருக்கிறார். நிகழ்காலத்தில் இந்த ஊழல்வாதிகளாம் தூக்கி உள்ள போடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். இவ்வளவு சொல்லிட்டீங்க, பட்டியலிடுறீங்க, லஞ்சம் இல்ல, லாவணியம் இல்ல, அப்புறம் ஊழல் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆனா சமீபத்துல இந்த அரசோட முதல் ஊழல் நடந்திருக்கான். இந்த அரசு வழக்கறிஞர் நியமனத்துல பணம் வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அடிப்படுத்தலாம். நிரூபணமானால் கொண்டு வாருங்கள், நானே விஜயிடம் அழைத்து சென்று யார் குற்றவாளியை தூக்கி உள்ள போடுவோம். அவரே சொல்றாரு தெளிவா, யார் ஊழல் செய்தாலும் நான் விடமாட்டேன். நானும் திருட மாட்டேன், திருடுறவங்களையும் விடமாட்டேன், திருடினவனையும் விடமாட்டேன். நானும் திருட மாட்டேன், திருட விடமாட்டேன், திருடினவனையே விடமாட்டேன். அதனால நீட்ட சிறைச்சாலைக்கு செல்வதற்கு தயாராகி கொள்ளுங்கள். பேசுறப்போ சொன்னாரு, கொளத்தூர்ல கொஞ்ச நேரம் பேசினதுக்கே பொரோட்டா போட்டாங்க, கொத்து பொரோட்டா போட்டாங்க. கொத்து பொரோட்டாவா? லண்டன்ல இருக்கிறவரவே மன கஷ்டப்படுத்தினா எப்படி? உண்மைதானே சொல்றாரு. கொத்து பொரோட்டா போட்டு நீட்டா முடிச்சுட்டார்ல இதை. ஏன்னா அவருக்கெல்லாம் தோக்கக்கூடிய ஆளா? ஏன்னா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். மருமகை செய்த சதியில் தோத்து போய்விட்டார். பெண் என்ற ஒரு அமைப்பை வைத்து அதை முறையாக கண்டுபிடித்து சொல்லவில்லை. ஆகையால் ஐயா தளபதி, முன்னாள் தளபதி ஸ்டாலினுடைய மனைவி துர்கா அம்மையார் வந்து குண்டா சட்டியை வச்சு அடித்து மருமகனை விரட்டி விட்டார். செய்தி கிடைத்து கொண்டிருக்கிறது.
ஒரு அமைச்சரையும் விரட்டி அடித்து விட்டார். செய்தி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. சேகர்பாபு எதுவும் சொல்லையா? அவர் தானே பொறுப்பு அமைச்சர். அவர் தான் ஆளையே காணுமே. ஆளை எல்லாம் வளைவிச்சு தேடிக் கொண்டிருக்கிறார். ரைட்டு தான். ஆனா இப்ப இந்த விஷயத்துக்கு அப்புறம் கரூர்ல இன்னைக்கு முதலமைச்சர் திரு விஜய் பேசினதுக்கு அப்புறம் திமுகவினர் இதுக்கப்புறம் அவங்களோட அரசியல் பண்ண முடியுமா? கரூர்ல போயிட்டு முக்கியமா கரூர்ல தமிழ்நாட்டிலே நீ பண்ண முடியாது. அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது. ஏற்கனவே ஒரு முறை தோற்றார்கள். விஜய் அவர்கள் இன்று பேச்சு மூலமாக 2வது முறையும் தோற்கடித்து விட்டார். உதயநிதியோட எதிர்காலம் என்னன்னா எதிர்காலம் மிக கவலைக்கிடமாக இருக்கிறது. ஏதோ ஐசியூல இருக்கிற மாதிரி சொல்றீங்க. அதான் கவலைக்கிடமாக இருக்கிறது. நெசமா பிரதர். ஒரு எதிர்க்கட்சியா இருந்துகிட்டு பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. அரசு இந்த இடத்துல வந்து தொய்வா இருக்கு, இந்த விஷயத்துல நீங்க வந்து சரியா பண்ண மாட்டீங்கன்னு சொல்றாரு. அவர் நல்லா தானே பண்ணிட்டு இருக்காரு. ஒரு எதிர்க்கட்சி தலைவரா என்ன சிறப்பாக செஞ்சார் சொல்லுங்க பிரதர். எதிர்க்கட்சி தலைவராக இவர் என்ன செஞ்சாரு? சும்மா சோபா மாடல் சொன்னா போதுமா? என்னப்பா செஞ்சிருக்கிற சொல்லு, வாயை திறந்து. நேத்து மேகதாது பிரச்சனையில கூட ஒரு குரல் எழுப்பியிருக்காரு. அமைச்சர் அங்க உள்ள அமைச்சர் வந்து சொல்லியிருக்காராம், தமிழ்நாடுக்காரவங்க எதுவும் கேட்கல அப்படின்ற மாதிரி. உதயநிதி நீ எதுவும் பேசாத அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை வந்து கோடிட்டு கேட்டிருக்காருல்ல. நல்ல எதிர்க்கட்சி தலைவர் தானே. அப்படின்னு நீங்க உங்களுக்கு பார்வையில் இருக்கலாம். எதிர்க்கட்சி தலைவரா இருந்தாருன்னா என்ன பண்ணிருக்கோம்னா, இந்நேரம்லாம் வந்து இவர் போவதற்கு முன்னாடி இதுக்கு போயிருக்கணும். எங்க போயிருக்கணும்? கரூருக்கு போயிருக்கணும். கரூர்ல போய் மக்களை சந்திச்சாரா? எதிர்க்கட்சி தலைவர் என்பது ஏறக்குறைய அவரே ஒரு முதல்வருக்கு இணையானவர், மினிஸ்டருக்கு இணையானவர். ஏன் போகல? அவருக்கு நிறைய வேலை இருந்திருக்கும்ல. நிறைய வேலை. ஆமா, நைட்டு பூரா தூங்கி முடிச்சுட்டே இருந்தாருன்னா அப்புறம் பகல்ல வந்து என்ன பண்ண முடியும்? வேலையா இருக்கு. என்னன்னா ஒரு எதிர்க்கட்சியாக சிறப்பாக செயல்படலங்கிறீங்களா? செயல்படவில்லை மட்டுமல்ல, எதிர்க்கட்சிக்கான எந்த அருகதையும் இல்லை. அடுத்த தலைவரே அவர் தானே திமுகக்கு. நல்லா வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொத்தத்தில் சோழியை முடிக்க போறாங்க. அப்புறம் என்ன முடிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. பார்த்தாலே தெரியலையா? அதிமுக இருந்து சாரையா போறாங்க. திமுக இருந்து அடுத்து போக ரெடி ஆயிட்டாங்களா? திமுகவுக்கு வந்தா கூட பாராட்டலாம். போறது பூரா எங்க போறாங்க? விஜய்கிட்ட போறாங்கன்னா என்ன அர்த்தம்? அடுத்து திமுகவும் போக போகுதுன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவல்ல ஒரு எம்எல்ஏ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. திமுகவுடைய இன்றைய அந்த பேச்சு இருக்குல்ல, விஜயோடைய பேச்சு, நான்லாம் உண்மையிலே வந்து வேட்டைக்காரன்ற 2வது பார்ட் 2 பார்த்த மாதிரி இருந்துச்சு. அனல் பறக்குது. நல்ல ஒரு முன்னேற்றம், பேச்சில் நல்ல ஒரு சிறப்பு. எங்கனை நிறுத்துறது, எங்கனை ஏத்துறது, எங்கனை அருமையாக பேசுவது மிக தெளிவாக அடித்து நொறுக்கி இருக்கிறார். ஏன்னா பேச மாட்டாருன்னு சொன்னாங்க. பேசின பேச்சில் அனல் பறக்குதுல. அப்புறம் பணி நியமன ஆணையிலும் கொடுத்துட்டு இருக்காரு. கொடுக்குறப்பவே அவர் அழுதுகிட்டே கொடுத்தாரு. பாத்தீங்களா அந்த காட்சிகளை பார்த்து? உண்மையே இருக்கிறார், மக்களிடம் நேர்மையாக இருக்கிறார். அப்புறம் எவ்வளவு மனசு வலியோட செய்யிருக்காருன்னு அதை நீங்க பாத்துக்கிறேன். இல்ல அது ஓகே. ஆனா அதையும் வந்து எதிர்த்தாங்கல்ல. ஏன் வேலை எல்லாம் கொடுக்குறீங்க? அதான உங்க அப்பா வீட்டு காசா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்களே திமுக. கேஸ் வேற போட்டாங்க. நான் சொல்றேன், கொப்பை முட்டு காசா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் கேட்கறது பயிர் சொல்லு. மக்களுக்கு தானேங்க. நீங்க என்ன ஏதோ கெட்ட வார்த்தை கிட்ட நம்ம மாட்ட கொடுப்ப. நீ யாரு கொடுப்ப? நீ உன் சொந்த பந்தத்துக்கு தான் கொடுப்ப. அவர் மக்களுக்கு தானே கொடுத்துருக்காரு. சொல்ற விஷயம் நான் டிஎன்பிஎஸ்சில ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றான்னா அவனுக்கான விஷயம் என்ன? இப்ப இவங்களுக்கு தூக்கி கொடுத்துடுறீங்களா அப்படின்ற விஷயம் கேட்கறாங்க. சரி, அங்க படிச்சுட்டு பாஸ் பண்ணு, நீ வேலை கொடுக்காம இருந்தது அதுக்கு என்ன சொல்ற? படிச்சு விட்டு நிறைய பேர் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. பேராசிரியர்களுக்கான எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருக்கிற பல ஆயிரம் பேருக்கு வேலை போடல போன ஆட்சியாளர்கள். அது பள்ளி ஆசிரியர்களுக்கு பல பேருக்கு வேலை நியமனம் செய்யலை. எங்கெங்க ஆட்சியாக நடத்தினாங்க அவங்க? போன ஆட்சியில் எங்கே நடத்தினாங்க? மக்களுக்கான ஆட்சி நடத்தினார்கள். மக்களுக்கு விரோதமான ஆட்சி நடத்தினார்கள். ஆனால் மக்கள் விரட்டி அடித்து விட்டார்கள். அதுவும் இல்லாமல் இந்த நகராட்சி நிர்வாகத்துறையில கூட பணம் வாங்கிட்டு தான் அந்த வேலை போட்டு கொடுத்ததா அந்த ஊழல் வழக்கு வேற கே நேரு மேல நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் கே நேரு மட்டுமாங்க வழக்கு? அனைத்து அமைச்சர்கள் மேலேயும் வழக்கு இப்போ வந்து தூசி தட்டி எழுப்பிட்டார். அதான் எல்லாம் வெளிநாட்டுக்கு போறாங்க. எல்லாம் வெளிநாட்டு போயிட்டு வந்தவங்க ஏர்போர்ட்டில் அடிச்சு எல்லாத்தையும் கைது பண்ண போறாப்புல. நீங்க பாருங்க, பொறுத்து இருந்து பாருங்க. அப்படியே வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு வாங்க இருக்க முடியும். வந்தா நான் என்னைக்காவது விஜய் வந்து விடுறது இல்லைங்க. அதான் நான் சொல்றேன், பார்ட் 2 வேட்டைக்காரன் 2 ஆரம்பம். துப்பாக்கி 2 கத்தி 2லாம் இருக்கா? இப்போதைக்கு வேட்டைக்காரன் 2. என்ன 2 மாசம் தானே ஆகுது, அதுக்குள்ளே நீங்க வேட்டைக்காரன் 2 இருக்கீங்க. இன்னும் 4.5 வருஷத்துக்கு மேல இருக்கு. அவர் பாட்டு பாடினாரா பாடலையா? சூப்பரா பண்ணாரு. என்ன பண்ணாரு? இந்த வேட்டைக்காரன் அந்த பாட்டெல்லாம் பாடினாரு. ஓடி ஓடி வரான் வேட்டைக்காரன். வேட்டைக்காரன் தான், உண்மைதான். கதிகலங்கி நிக்கிறாங்கல்ல இன்னைக்கு திமுக. கதிகலங்கலங்க பாவங்க. அவங்க வந்து பயந்து போயிருக்கிறாங்க. கதிகலங்கிறது கூட ஒரு இடத்துல அப்படி கதிகலங்க பயந்து போய் வீட்டை விட்டே வெளியே வராம அப்படியே பின்து கதவை திறந்து பின்னாடியே போய் ஏர்போர்ட்ல கிட்டாங்க போய் ஏதோ டிக்கெட்டை போட்டு அவோட போயிட்டே இருக்கிறாங்க. எப்படி 2 வருஷம் கட்சியை பார்த்து 77 வருஷம் கட்சி பயப்படுதுங்க. ஆமாம் பிரதர், அதான மேட்ரு. நீங்கள் காமராஜர் எப்பெல்லாம் நீங்கள் வந்து அவரை காலி பண்ணீங்களோ அந்த பாவம் இப்போ வந்து உங்களை அடிக்குது. கர்ம வீரர் காமராஜர் முழுக்க முழுக்க மக்களுக்காகவே கஷ்டப்பட்டு உழைத்தார். அவரை வந்து தோக்கடித்தார்கள் காசை கொடுத்து. அவர் அப்பயே சொன்னார், நீங்களாம் அப்படியே அனுபவிப்பீங்கடா அப்படின்னு. அதே மாதிரி இப்போ அவங்கள அப்புறம் காலி பண்ண நீ நினச்சி நாங்கள் முதல்வர் தோப்பாருன்னு. அப்புறம்
ஆமா, இப்போ குளத்தூர் தொகுதி, நான் பெரம்பூர் தொகுதி, பக்கத்து தொகுதி தான் குளத்தூர். அப்புறம் பெரம்பூர் தொகுதியில் யார் ஜெயிச்சா? முதலமைச்சர் தான். ம். அப்புறம் என்ன, உங்க முதல்வர் யார், விஜயா? நீ யாருக்கு ஓட்டு போட்டீங்க? என்ன வெளியே சொல்ல முடியும்? அப்படி நம்ம ஜாலியாக தானே பேசுகிறேன், நம்ம அண்ணன் தானே பேசுகிறேன். சும்மா சொல்லுங்க, உன ஒன்று விஜய் தான் போட்டு ஆளை பார்த்தாலே தெரியுது, சிரிக்கிற பார்த்தாலே தெரியுது. ஆனா அது வெளில சொல்ல முடியாது. உங்களை மாதிரி இப்போ எல்லாம் விஜய் போட்டுட்டாங்க. போட்டு இப்போ அடுத்து வர்ற உள்ளாட்சி தேர்தலிலும் வெற்றி. உள்ளாட்சி தேர்தல். ஆமா, பார்லிமெண்ட் தேர்தல் 2023 வெற்றி. அது மாதிரி தொடர்ந்து வெற்றி குவிக்க போகிறார். ஓகே, நான் பல கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிச்சிங்க. உங்க நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.